पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासखायमधिसुन्दरमन्दहासं वातालये च मनिषं हृति भावयामि. இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 17வது தசகத்தில் நம்ம 9, 10, 11 3 ஸ்லோகங்களை பார்க்க போகிறோம். துருவனுடைய சரித்திரத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் பகவானான்னு ஸ்ரீஹரி அப்படிங்கிறவர் அவர் துருவனுக்கு காட்சி கொடுத்துட்டு கருடாதி ரூடனாக காட்சி கொடுத்துட்டு அவர்கிட்ட சொல்லுறார். அவனுடைய ஸ்துதியை வாங்கிட்டு ஸ்துதியை இவன் பண்ணும்போது துருவன் பண்ணும்போது அந்த ஸ்துதியையும் ஏத்துண்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்கிறார், ராஜ்யம் சிரம் சமனுபூய பஜஸ்வபூய சர்வோத்தரம் துருவபதம் வினிவிருத்திஹீனம். இந்த மாதிரி ராஜ்யத்தை நீ 30,000 வருஷம் 36,000 வருஷம் ஆண்டுன்றிருந்துண்டு நீ அதுக்கப்புறமா எல்லா ஒரு உயர்ந்த பதவியான துருவ பதவி அப்படிங்கிற துருவனுடைய இடத்தை நீ அடைஞ்சுடு. அந்த இடத்துல வினிவிருத்திஹீனம், அந்த இடத்துல எந்த விதமான வருத்தமும் கிடையாது, எந்த விதமான கவலையும் கிடையாது. அப்படிப்பட்ட துருவனுடைய இடத்துக்கு நீ சர்வோத்தரமான துருவபதத்துக்கு நீ சேரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகிறார் அப்படின்னு பார்த்தோம். மேற்கொண்டு என்ன நடக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இத்யூச்சுஷி த்வைகதே நிருபநந்தனோசோ ஆனந்திதா கில ஜனோ நகரீமுபேதக ரேமே சிரம் பவதனுக்ரக பூர்ணகாமக தாதே கதே ச வனமாத்ருதராஜ்யபாரக. இத்யூச்சுஷி இந்த மாதிரி ஊச்சி, அதாவது இந்த மாதிரி சொல்லிட்டு பகவானானவர் அந்த எடுத்து மறைஞ்சு போயிடுறார். மறைஞ்சு போன உடனே நிருபநந்தனோசவ், நிருபனுடைய பிள்ளையான, தட் இஸ் ராஜாவுடைய ராஜகுமாரனான அந்த துருவனானவன் ஆனந்திதாகிற ஜனோ நகரீம் உபேத, நகரீமுக்கு போகிறான், நகரத்துக்கு போகிறான். எப்படி போகிறதுனால அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துண்டு இவன் நகரத்தை அடையிறான். ஆக்சுவலி இங்கே இன்னும் சொல்லாதது என்னதுன்னாக்கா, இவன் நகரத்தை அடையும் போது இந்த உத்தானபாதன் இருக்கானே, அவரும் அவருடைய மனைவியான சுனீதி சுருச்சி 2 பேரும் சேர்ந்துண்டு உத்தமனையும் கூட்டிண்டு எல்லாருமா சேர்ந்து இவனை துருவனை இன்வைட் பண்ணுறதுக்கு வேண்டி, ஆராதிக்கிறதுக்கு வேண்டி அவனை வரா. அங்கே துருவன் அங்கே வர்றதை பார்த்த உடனே அவனை மார்போடு தழுவிண்டு அவனை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டின்னு வரா. அந்த கூட்டின்னு வர நேரத்தில் துருவன் நினச்சிக்கிறான், நாம் இந்த மாதிரி அதோக்ஷன் பவத்திலேருந்து நம்மளை நீக்கி கொடுக்குற பகவானை நம்மள்கிட்ட பகவானே நீ இந்த பவசாகரத்துலேருந்து என்னை மீட்டு கொடு அப்படின்னு கேட்காம இந்த பவசாகரத்துலேயே முங்குற மாதிரி திரும்பியே நான் 36,000 வருஷம் இந்த உலகத்தை ஆண்டு இருக்கணும்னு கடவுள் கொடுத்து விட்டாரேன்னு கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டு தான் இருக்கானவன். அப்புறம் அது ஒரு பக்கத்தில் இருக்குது. அப்படின்னாலும் பார்க்கலாம். இத்யூச்சுஷி த்வைகதே நிருபநந்தனோசோ ஆனந்திதா கில ஜனோ நகரீம் உபேதக, எல்லா ஜனங்களுக்கும் ஆனந்தத்தை உண்டாக்கிண்டு நகரிய அடையறான் இந்த துருவன். அப்புறமா அங்கே போன பின்ன ரேமே சிரம் பவதனுக்ரக பூர்ணகாமக தாதே கதே ச வனமாத்ருதராஜ்யபாரக. இப்போ ரேமேச்சிரம் அவர் ரொம்ப நாளைக்கு, ரேமேச்சிரம்னா ரொம்ப நாளைக்கு அனுபவிக்கிறான், இந்த சுகங்களை எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். எப்படி அனுப்புகிறான்? பவதனுக்கிரக பூர்ணகாமக, உங்களுடைய அனுகிரகமானது பூர்ணமாக இருந்ததுனால அதனால எல்லா விதமான சுகங்களையும் அவன் அடையிறான். அடைஞ்சிட்டு சுகமாக இருந்துட்டு தாத்தே கதே சவனமா, தாத்தா அவனுடைய அப்பாவானவர் உத்தானபாதர், அவர் தன்னுடைய கடைசி நாளை கழிக்கிறதுக்கு வேண்டி அவர் வனத்துக்கு போயிடுறார். தாத்தே கதேச்ச வனமாக, வனம். அப்போது தாத்தே அப்பா வனத்துக்கு போன பின்ன திருத்த ராஜ்யபாரக, அந்த ராஜ்யத்தை எடுத்து ராஜ்ய பாரத்தை எடுத்துண்டு அவதை அனுபவிச்சு அந்த எல்லாருக்கும் ராஜ்யத்துக்கு ராஜாவாக இருந்துண்டு எல்லா ஜனங்களையும் நல்லபடியாக இவன் பார்த்துக்கிறான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் சொல்லுறது. இதில் ரேமேச்சிரம் பவதனுக்ரக பூர்ணகாமக தாத்தே கதே சவனமா திருதராஜ்யபாரக. அப்போ ராஜா இந்த ஆட்சியை இவனுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா முதல் பிள்ளை மட்டுமில்லை, இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்ததில் சுனீதியுடைய பிள்ளையான இந்த துருவனுக்கு மட்டுமே இந்த அரசாட்சியை கொடுக்குற. அதனால இவர் காட்டுக்கு போன உடனே இந்த ராஜ்யத்துடைய பதவியை இவன் எடுத்துட்டு ராஜாவாயிண்டு
இப்போ 36,000 வருஷம் இவன் இந்த ஜனங்களை எல்லாம் ஆண்டுருக்கான் இப்படின்னு இந்த ஸ்லோகம் முடியறது. ரேமே சிரம் பவதனுகிரக பூர்ண காமக தாத்தே கதே சவனமா திருதராஜ்யபாரக. அப்படி போன பின்ன என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இது அப்புறமா நடக்கிறதுக்குள்ள சொல்கிறார். யக்ஷேண தேவ நிகதே புனர்வுத்தமேஸ்மின் யக்ஷைச யுத்த நிரதோ விரதோ மனுக்தியா சாந்தியா பிரசன்ன ஹிருதயா தனதானுபேத த்வத்பக்திமேவ சுதிருடாம் அவருணோன் மகாத்மா. இப்போ யக்ஷேன தேவ இந்த இவருக்கு தம்பி இருந்தான் பார்த்தோம் இல்லையா, உத்தமன் சொல்லிட்டு இவன் வந்து வேட்டையாடுறதுக்கு ஒரு நாளைக்கு கானகத்துக்கு போறான். கானகத்துக்கு போன நேரத்தில் அங்கே ஒரு யக்ஷனால இவன் கொல்லப்பட்டு விடுறான். யக்ஷேன தேவான்னு கூப்பிடுறான். நிகதே புனகா. இப்போ அவன் யக்ஷனால யக்ஷன் ஒன் ஆஃப் த யக்ஷன் மூலமாக அவன் நிகத்தே அவன் கொல்லப்பட்டு விடுறான் இதில். அப்போது உத்தமேஸ்மின் உத்தமன் சொல்லப்பட்ட இவனுடைய தம்பியானவன் இந்த மாதிரி போகிறான். அப்போது என்ன ஆச்சு கேட்டாக்கா, அவனுடைய அம்மாவான சுருச்சிங்கிறவளும் என்ன பண்ணுறான்னாக்கா இந்த காட்டுக்கு போகிறான். போயிட்டு அவளும் அந்த இடத்துல உயிரை விட்டு விடுறான்றதாக பாகவதத்தில் சொல்லாருது. ஸோ இந்த இடத்துல யக்ஷேண தேவ நிகதே புனருத்தமேஸ்மின் யக்ஷைச யுத்த நிரதோ விரதோ மனுக்தியா. யக்ஷைச யுத்த நிரதோ, அந்த யக்ஷர்களால் தானே என்னுடைய தம்பியும் என்னுடைய தம்பியுடைய அம்மாவான என்னுடைய சித்தியும் 2 பேருக்கும் இறந்து போகிறதுக்கு காரணம் இந்த யக்ஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு யக்ஷர்களோட சேர்ந்து இவர் சண்டை பிடிக்கிறதுக்கு புறப்படுறார். யார்? துருவன்றவர். 5 வயசுல காட்டில் போய் சுவாமியை ஆராதனை பண்ணி சுவாமியை நேராக பார்த்த அந்த துருவன், அதே துருவன் இதில் மனசு மாறிட்டு யக்ஷனால் என் தம்பி கொல்லப்பட்டானேங்கிறதுனால அந்த யக்ஷன்களோடு சேர்ந்து யுத்த நிரதோ, அப்போ யுத்தத்தை பண்ணறதுக்கு வேண்டி இவன் காட்டுக்கு போய் யக்ஷங்களோட சேர்ந்து பண்ணறான். அப்போது விரதோ மனுக்தியா, மனு உக்தியா. மனுவானவர் வந்து யார்? இவருடைய தாத்தா. அவர் உத்தானபாதனுடைய அப்பா. உத்தானபாதனுடைய அப்பாவான இந்த ஸ்வயம்புவ மனு வந்து சொல்லுறார், குழந்தை இந்த மாதிரி நீ பண்ணலாமா, இந்த யக்ஷன்களை கொல்லற சொல்லிட்டு யாரோ ஒரு யக்ஷன் வந்து உன்னுடைய தம்பியை கொன்னான் அப்படின்னு காரணம் இல்லாமல் மீதி யக்ஷால எல்லாம் நீ கொல்லறையே. யார் பிறக்கிறதும் யார் இறக்கிறதுக்கும் காரணம் வந்து ஒருத்தர் இல்லை, அவாவா பண்ணின கர்மம் தானே காரணம். அதனால 5 வயசுல நீ குழந்தை, நீ இந்த பகவான் அனுபவிச்சவன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சமாதானம் படுத்துகிற மாதிரி சொன்ன உடனே இவனும் துருவனும் அதை கேட்டுடுறான். ஆமாம், இவர் சொல்றது ரொம்ப கரெக்டு, நான் இப்படி கொல்லக்கூடாது யக்ஷர்களை அப்படின்னு யுத்தத்திலேருந்து நிரதோ விரதோ மனுக்தியா. நிரதோ யுத்த நிரதோ, யுத்தத்தில் பண்ணணும்னு ஆசைப்பட்டவனை விரதோ மனுக்தியா அதுலேருந்து நீங்கிட்டான். மனு உக்தியாக மனுவோட சொன்ன பேச்சை கேட்டுண்டு இவன் யுத்தம் பண்ணறதை நிறுத்திட்டான். யக்ஷர்களுடைய தலைவன் யாரு? குபேரன். அப்போ அந்த குபேரன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனே நேரவரன். அதுதான் அடுத்தது. சாந்தியா பிரசன்ன ஹிருதயாத் தனதானுபேத த்வத்பக்தி திமேவ சுதிருடாம் அவருணோன் மகாத்மா. இது 2வது இதில் இவ வந்து மனு வந்து இந்த மாதிரி சொன்னதுனால யுத்தத்திலேருந்து இவன் வந்து விரதோ நீங்கி போயிடுறான் இல்லையா. நீங்கினதுனால மனசில் ஒரு சாந்தி கிடைக்கிறது, சாந்தம் அடைஞ்சு விடுறான். அவ சாந்தா பிரசன்ன ஹிருதயம் வந்து பிரசன்னமாயிடுறது. அந்த மாதிரி சமயத்தில் இந்த என்ன பண்ணுறான், தனதான்கிறது குபேரன் வந்து உபேதகா அவனுக்கிட்டக்க வந்து உனக்கு என்ன வேணும் கேளு, உனக்கு என்ன வேணும்னாலும் அந்த வரத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். நான் என்ன கேட்போம், ஆனை கொடு, சேனை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு சொல்லி இன்னும் நிறைய நாள் ஆளணும், நிறைய செல்வம் வரணும், எனக்கு அஜுவதியாக இருக்கணும், அப்படி இப்படின்னு கேட்போம். ஆனால் இந்த துருவன் என்ன கேட்குறான்னு கேட்டாக்கா, தனதான் உபேதாத் த்வத்பக்திமேவ சுதிருடம். அப்போது உன்னுடைய பக்தி, மேல பக்தி பண்ணணும், அதாவது கடவுள் மேலே பக்தி பண்ணணும், அதை மட்டும் எனக்கு கூடு, வேற ஒன்றுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு இவன் அவருணோன் மகாத்மா. அந்த மாதிரி அவன் கேட்டுக்கிறானா. அவன் கேட்டவன் மகாத்மா தானே, பெரிய ஆளு தானே, அவன் மகாத்மாவான இந்த துருவன் வந்து இந்த மாதிரி தன்னை கிட்ட வந்த இந்த குபேரனை பார்த்து தனத பிரசன்ன ஹிருதயாத்து தனதான் உபேதாத்து
தொத் பக்திமேவ சுதிருடம், திருடமான பக்தியானது உன்கிட்ட ஏற்படணும் அப்படின்னு இவன் கேட்டுக்கிறான். இந்த மகாத்மாவான துருவனானவன் இவனை கேட்டுக்கிறான். கேட்ட உடனே சரி அப்படின்னு அதையும் திருவாக்கு கொடுத்து விடுறார். இந்த குபேரனானவர் எல்லாத்தையும் கொடுத்து விடுறார். கொடுத்ததுக்கப்புறமா ஆண்டுன்னு இருக்கார், ராஜ்யத்தை ஆண்டுண்டு சுகமாக ஆண்டுன்னு இருக்கார். எல்லா விதமான காமனைகளும் நிறைவேற்றின்ற மாதிரி அவர் சுகமாக சாட்சி பண்ணிட்டு இருக்கார். இப்போது 36,000 வருஷம் முடிஞ்சாச்சு. கடைசியில் என்ன ஆறுதுன்றதை பார்க்கலாம். இப்போ யக்ஷேன தேக பார்த்தோம் தேவான். அடுத்த ஸ்லோகம். அந்தே பவத் புருஷனீத விமானயாதோ மாத்ரா சமம் த்ருவபதே முதிதோ யமாஸ்தே ஏவம் ஸ்வமிருத்ய ஜனபாலனலோலதீஸ்த்வம் வாதாலயாதிப நிருந்தி மமாமயோகான். இப்போ அந்த எண்டில் அதாவது 36,000 வருஷம் முடிஞ்சாச்சு. அப்போ என்னாச்சு? பவத் புருஷனீத விமானயாத்தோ, உன்னுடைய புருஷர்கள், தட் இஸ் கடவுளோட அனுப்புகிறார். அங்கேருந்து பார்ஷதர்களை அனுப்புகிறார். அவர் சுனந்தர்கள் பேர். சுனந்தர்களான அவர்கள் எல்லாரையும் அனுப்புகிறார். அந்த மாதிரி பார்ஷதர்கள் எல்லாம் வந்து இவனை கூட்டின்னு போகிறதுக்கு வேண்டி துருவபதம்னு அன்னைக்கே சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த துருவபதத்துக்கு கூட்டின்னு போகிறதுக்கு வேண்டி ஏறுறார். அந்த இடத்துல பாகவதத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் 4ஆமத்து சங்கத்தில் இவர் சொல்கிறா. இது மாதிரி எப்படி இவன் ஏறுறான் தெரியுமா? இந்த கொண்டு வந்த விமானத்தில் இவன் ஏறுறது யமனுடைய தலைமையில் காலை வச்சுண்டு ஏறுறா மாதிரி ஏறுறான். அவன் யமன் மேலே காலை வச்சுண்டு அதுக்கு மேலே ஏறுறான் இந்த விமானத்தில் துருவனானவன் அப்படின்னு ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறார். இப்போ பவத் புருஷனீத விமானயாதோ, அந்த விமானம் வர்றது ஆக்சுவலாக வந்து இதுவன் ஏறுறான். அப்போ தானே அம்மா ஞாபகம் வருது. அம்மாவை விட்டுட்டு போகிறோமே என்னொன்னே, இதை பாரு உனக்கு முன்னாடி போயின்னு இருக்காளே, இந்த விமானத்தில் உங்கள் அம்மா தான் போகிறா அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் சொல்லப்படுறது. இந்த இடத்துல என்ன சொல்கிறார்? மாத்ரா சமம் த்ருவபதே முதிதோ யமாஸ்தே, அம்மாவையும் கூட்டிண்டு மாத்ரா சமம், அவனையும் அம்மாவும் கூட ஏறின்னு இருக்காளாம். இதே விமானத்தில் ஏறின்னு இருக்காளாம். ஏறிண்டு 2 பேருமா சேர்ந்து துருவபதத்துக்கு போகிறான். துருவபதே, இவன் துருவபதத்துக்கு போகிறான். அந்த துருவபதத்தில் இவன் இருந்துட்டு முதிதோ யமாஸ்தே, முதிதோ அயம் ஆஸ்தே, அவன் வந்து முதித்தான். ரொம்ப சந்தோஷமாக அந்த இடத்துலையே துருவபதத்திலேயே அவன் இருந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கான். ஏவம் ஸ்வமிருத்ய ஜனபாலனலோலதீஸ்த்வம் வாதாலயாதிபா குருவாயூரப்பான்னு கூப்பிடுற. நிருந்தி, என்னோடத்து நிறுத்து. என்னத்தை நிறுத்துறான்? மம ஆமயோகான் மம ஆமயோகான், என்னுடைய வியாதி கூட்டங்களை நீ நீக்கி கொடுத்துடு குருவாயூரப்பா. ஏன்னாக்கா ஏவம் ஸ்வமிருத் ஜனபாலனலோலதீஸ்துவம், நீ வந்து உன்னுடைய விருத்தியர்களாக இருக்கிற அடியார்களாக இருக்கிற எங்களுடைய எல்லாரையும் நீ காப்பாற்றுறதுக்கு, அவளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல ஒரு இலகின மனசை உடைய குருவாயிருப்பா. அந்த மாதிரியான குருவாயிருப்பா, நீ என்னோட அமைகளும் நோய்களையும் நீக்கிட்டு எனக்கும் சந்தோஷத்தை கொடுகு, அப்படி என்னோட கூட்டங்களெல்லாம் விலக வச்சுடு அப்படின்னு நாராயண பட்டத்திரி இந்த கடைசி ஸ்லோகத்தில் கேட்குறார். அந்தே பவத் புருஷனீத விமானயாதோ மாத்ரா சமம் த்ருவபதே முதிதோ யமாஸ்தே ஏவம் ஸ்வமிருத்ய ஜனபாலனலோலதீஸ்த்வம் வாதாலயாதிப நிருந்தி மமாமயோகான் அப்படின்னு இந்த துருவனுடைய சரித்திரமானது முடியறது.